மூலமாய் நமக்குள்ள என்ன கிரியை கர்த்தர் உண்டாக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ இந்த வேலையில் நமக்குள்ள கர்த்தர் கிரியை செய்யும்படியா எல்லாரும் அவருடைய சமூகத்தில் இந்த வேலையில் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த வேலையில் நீங்கள் பேசும்படியா உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா, உங்களுடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா, நீங்கள் எங்கள் கூட பேசும்படி நாங்கள் இந்த வேலையில் ஜெபிக்கிறோம். என்னுடைய செவிகள் திறக்கப்படட்டும், எங்களுடைய இருதயம் திறக்கப்பட்டதா இருக்கு, எங்கள் கூட பேசுங்க. சமூகத்தில் அவளாய் ஆசையாய் வாஞ்சியாய் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நீங்கள் எங்கள் கூட பேச எங்களுடைய செவிகள் கேட்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆளுகை செய்யும்னு நம்ம பாடுறோம், எல்லாம் சரிதான். யார் நம்ம ஆளுகை செய்துட்டு இருக்கா? 100% என்னை இயேசு ஆளுகை செய்கிறார் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? 100% பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையின் கீழே நான் இருக்கிறேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? என்னால் சொல்ல முடியுதா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளுகையின் கீழே 100% நான் தேவனோட ஆளுகையின் கீழே, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையின் கீழே வரணும் அப்படின்றது தான் தேவனோட விருப்பம். அதை பற்றி தான் நான் தியானிச்சுட்டு தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 5வது 7வது வசனத்தை வாசிப்போம். ஏழாவது வசனம். என்னை தான் தள்ளினார்கள். இந்த இடத்துல தேவனோட ஆளுகையின் கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்துட்டு இருக்காங்க. தேவனோட ஆளுகையின் கீழே இருக்கிறதான அவங்க எல்லா ஜனங்களையும் பார்க்குறாங்க. எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சுற்றி நிறைய ஜாதிகள் இருந்தாங்கல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க, அவங்கள சுற்றி நிறைய ஜாதிகள் இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. அவங்க எல்லாருக்கும் ஒரு ராஜாக்கள் இருந்தாங்க, அவங்க ஆளுகை செய்ய அந்த ஜனங்கள் எல்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, எங்களையும் ஆள்றதுக்கு ஒரு ராஜா வேணும். ஏற்கனவே நீங்கள் ஒரு ஆளுகையின் கீழே தான் இருந்துட்டு இருக்கீங்க, ஒரு ஆளுகைக்கு கீழே இருக்கிற நீங்கள் ஏன் தேவனோட ஆளுகை கீழே இருக்கிற நீங்கள் ஏன் மனுஷனோட ஆளுகையை தேடுறீங்கன்னு அவங்க தீர்க்கதரிசிக சாமுவேல் இடத்துல போய் கேட்குறாங்க. அவங்க கேட்கும்போது சாமுவேலுக்கே அது ஆகாத காரியமா, தகாத காரியமா இருந்துச்சுன்னு முந்தின வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். இவங்க மனுஷனோட ஆளுகையை போய் தெரிந்து கொள்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேலுக்கு ஒரு துக்கம். ஆண்டவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, துக்கத்தோடு சாமுவேல் தேவனுடைய சமூகத்தில் போய் சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் ஆளாதபடி இவங்க ஒரு மனுஷன் எங்களை ஆளுகை செய்யணும்னு அவங்க கேட்குறாங்களே அப்படி சொல்லி தேவனிடத்தில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க சொல்கிற காரியத்தை குறித்து நீ வருத்தப்படாத, அவங்க ஒன்றை தள்ளலை. இப்போ தீர்க்கதரிசி தான் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிடத்துலையும் ஒரு நியாயம் விசாரிக்கணும். ஒரு குறை வந்துச்சுன்னா யார் இடத்துல வருவாங்கன்னா, தீர்க்கதரிசிகள் இடத்துல, நியாயாதிபதிகள் இடத்துல வருவாங்க. எங்களுக்கு இப்படி ஒரு குறை, எங்களுக்கு நீங்கள் தீர்த்து வைங்க அப்படி சொல்லி வருவாங்க. ஆனால் இவங்க ராஜாவை கேட்கும்போது ஒன்றை தள்ளிட்டாங்கன்னு நீ என்ன பண்ணாத, நீ நினைக்காத. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன தள்ளிட்டாங்க, ஆண்டவரை தள்ளிட்டாங்க, மனுஷன் ஆளுகை செய்யணும்னு அவங்க தெரிந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல அப்படி அவங்க மனுஷனை ஆளுகை செய்யணும்னு கேட்குறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அடுத்தடுத்த வசனங்களை வாசிக்கும்போது அங்கே அவர் போய் கேட்குறாரு ஆண்டவர் இடத்துல, அவங்க என்ன தள்ளிட்டாங்க, ஆனால் நீ ஒரு விஷயத்த அவங்க கிட்ட போய் சொல்லு. என்ன சொல்லு அப்படின்னா, நீங்கள் ராஜாவை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதனால என்ன விளைவு ஏற்படும் அப்படின்றத நீ என்ன பண்ணு, ஜனங்கள் இடத்துல நீ
எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த வசனங்களை வாசிக்கும்போது அதில் இருக்கும். 11வது வசனத்தில் வாசிக்கும்போது அதில் இருக்குது, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா உங்களை அடிமைப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல எழுதியிருக்கு. அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும்போது, தன் ரதத்துக்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்துக்குவான், தன் ரத சாரதிகளையும் தன் குதிரை வீரரையும் வைத்து கொள்ளுவான். அவன் என்ன பண்ணுவான்னா, இப்போ வந்து நீங்கள் தேவனோட ஆளுகைக்கு கீழே இருக்கிறீங்க, நீங்கள் மண்ணில் விளைவிக்கிறீங்க, நீங்கள் அதனோட பலனை தேவனுக்கு செலுத்திட்டு மீதி நன்மையானது எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் இன்னொருத்தருக்கு என்ன பண்ண வேண்டியதில்லை, செலுத்த வேண்டியதில்லை, நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீங்க, நான் உங்களை ஆளுகை செய்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு ராஜாவை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அவன் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்னா, உங்களோட குமாரத்திகளை அவன் சொகுசாக இருக்கிறதுக்காக உங்களோட வீட்டில் இருக்கிறவங்கள என்ன பண்ணுவான், எடுத்துக்கொள்ளுவான். அதில் அப்படி தான் நிறைய வசனங்களை சொல்லியிருக்கு. உங்களோட விளைச்சலை எடுத்துக்குவான், அவனோட ஆளுகைக்கு அவனோட ஆயுதங்கள் எல்லாம் செய்கிறவங்கள உங்களை வச்சுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. 14வது வசனத்தில், உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு, நல்லவைகளை எல்லாத்தையும், இப்போ நீங்கள் தான் நல்லதை நீங்கள் அறுவடை செய்கிறீங்க, அதன் பலனை நீங்கள் எடுத்து சாப்பிட்றீங்க. ஆனால் நீங்கள் ராஜாவை ஏற்படுத்தி ஆளுகை செய்யணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களோட நன்மைகளை யார் தான் எடுத்துப்பா அப்படின்னா ராஜா வந்து என்ன பண்ணுவான், எடுத்துப்பான். அவனுக்கு யாருக்கு பிரியமோ அவனோட அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கு, அந்த பிரதானிகளுக்கெல்லாம் என்ன பண்ணிடுவான், கொடுத்துருவான். அவன் எடுத்துட்டு அந்த நல்லதெல்லாம் போக மீதி இருக்குது தெரியுமா, அதை தான் உங்களுக்கு என்ன பண்ணுவான், தருவான். இப்படி ஒரு அடிமைத்தனத்துக்கு நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும்னு நீ வந்து என்ன பண்ணு, அவங்கள பார்த்து நீ ராஜாவோட காரியம் என்ன அப்படின்னு நீ திட்டமாக ஜனங்களிடத்துல சொல்லிடு. ஒரு ராஜா உங்களை ஆளும்போது உங்களை அடிமைப்படுத்துவான் அப்படின்றத நீ ஜனங்களுக்கு நீ சொல்லு அப்படின்னு ஆண்டவர் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசியும் அப்படியே வந்து ஜனங்களிடத்துல அவன் உங்களை அடிமைப்படுத்துவான். நீங்கள் வந்து தேவனிடத்துல வந்து அதே இதில் 19வது வசனத்தை வாசிக்கும்போது அதில் சொல்லியிருக்கு, ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல். இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி, அவன் வந்து உங்களை அடிமைப்படுத்திடுவான்ப்பா, உங்களோட நல்லதெல்லாம் எடுத்துப்பான், உங்களோட குமாரரை வேலைக்காரிகளாக வச்சுப்பான், உங்களை அடிமைப்படுத்தி அவனோட விருப்பத்தை தான் நீங்கள் என்ன பண்ணணும், செய்யணும், அப்படி நடத்திடுவான் அப்படின்னு சாமுவேல் எடுத்து சொல்லியும் அவங்களுக்கெல்லாம் எப்படி இல்லை அப்படின்னா கேட்க மனதில்லை. இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, அப்படி இல்லை, எங்களுக்கு ஒரு ராஜா கண்டிப்பாக இருக்க தான் வேணும், எங்களை ஆளுகை செய்கிறதுக்கு ஒரு ராஜா. ஆளுகை ஏற்கனவே இருக்குதான், தேவன் ஆளுகை செய்கிறார். ஒரு குறைவுகள் வரும்போது என்ன பிரச்சனைனாலும் தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதிகள் மூலமாக எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் சந்தித்து எல்லாத்தையும் ஆண்டவர் நிவர்த்தி செய்து தான் அங்கேருந்து கொண்டு வந்து கானானுக்குள்ளே வச்சிருக்கிறார் இவங்களை. ஆனால் இவங்களுக்கு என்ன அப்படின்னா, அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறதுக்கு அவ்வளோ எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் ஒரு ராஜா ஆளுகை செய்கிறது போல எங்களுக்கும் ஒரு ஆளுகை வேணும், தேவனோட ஆளுகையை தள்ளிட்டு மனுஷனுடைய ஆளுகையை விரும்பினாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க அடிமைத்தனம் ராஜாக்களால் அவங்க அடிமைப்படுத்தப்பட்டவர்களாய் ஆனாங்க. அடுத்த வசனத்தில் வாசிக்கும்போது, சகல ஜனங்களைப் போல நாங்களும் இருப்போம், உங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரிய பண்ண ஆண்டவரும் அவங்க கேட்ட அந்த ரெக்வஸ்ட் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சரி போங்க, நீங்கள் கேட்குற மாதிரியே ஒரு ராஜாவை உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. 18வது வசனத்தில் சொல்லியிருக்கு, நீங்கள் ஒரு நாள் நீங்கள் தெரிந்திருக்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் தெரிந்து கொண்ட இந்த ராஜா படுத்துகிற கொடுமைனால நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் தேவனிடத்தில் வந்து, ஐயோ எகிப்தில் ஏற்கனவே இவங்க என்ன பண்ணாங்க, அடிமைகளாக இருந்தாங்க, தேவனிடத்தில் முறையிட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இவங்களோட இருதயம் எதுக்கு மறுபடியும் திரும்பி போகுது அப்படின்னா, மனுஷன் ஆளுகை செய்து ஒரு அடிமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக அவங்களோட இருதயம் போகுது. சரி, இன்னைக்கு அவங்க வந்து அப்படி ஆண்டவர் இடத்துல நான் அடிமைகளாக அவங்க மனுஷன் ஆளுகை செய்கிறத விரும்பினதுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் இல்லைல்ல அது தப்பு அப்படின்னு ஆண்டவர் தடை செய்யலை, ஆண்டவர் அனுமதிச்சிட்டாரு. இதே போல தான் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம வந்து இவங்க கேட்குறது போல் நம்ம ஒரு எழுத்தின்படியான ஒரு ஆளுகை மனுஷனுக்கு கீழே நம்ம என்ன பண்ணலை இல்லை. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக இப்போ நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தில் அடிமைத்தனத்திலேருந்து நம்மை அவங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து எப்படி விடுதலை பண்ணாரோ நம்மளை பாவத்திலேருந்து
விடுதலை பண்ணி நம்மளை அவரோட சபையில் வச்சிருக்கிறாரு. மீண்டும் அவங்க எப்படி மீண்டும் ஒரு மனுஷன் ஆளுகை செய்யணும்னு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போனாங்களோ, இதே போல் நம்மளும் பாவத்துக்கு அடிமைகளாக நம்ம மாறிட்டோம், பிசாசுக்கு அடிமைகளாக நம்ம மாறிட்டோம்னா மறுபடியும் எங்கே போகிறோம்? அடிமைத்தனத்துக்குள்ளாக போகிறோன்னு அர்த்தம். தேவன் நம்ம ஆளுகை செய்யணும் அப்படின்னா ரொம்ப குழப்பத்துக்கெல்லாம் இல்லை. ரெண்டே விஷயம், ஒன்று பிசாசுக்கு அடிமையாகக்கூடாது, ரெண்டாவது தேவனுக்கு அடிமையாக இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். தேவனுக்கு அடிமையாக இருக்கணும். அடிமைனா தேவனுக்கு அடிமையாக இருக்கணும், எழுத்தின்படி அடிமை அல்ல. அடிமையினுடைய சுவாபங்கள் நமக்குள்ளே இருக்கணும். அடிமைனா எப்படி இருப்பாங்க? ராஜா சொல்கிறத மட்டும்தான் மாற்றி செஞ்சால் அவ்வளோதான், அந்த இடத்துல ராஜா அவங்கள வைக்க மாட்டாங்க, அப்படி தானே? அவங்கள கொன்று கூட போட்டுருவாங்க. சுயமாக எதையும் என்ன பண்ண மாட்டாங்க, அடிமை செய்ய மாட்டாங்க. இதுதான் அடிமை. அவங்களுக்கு ஆண்டவர் நம்ம வந்து சுயமாக செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளை ரொம்ப அடிமையாக நம்மளை வைக்கணும்னு அவர் விரும்பலை. ஆனால் நாம் அடிமைகளை ஒப்பு கொடுக்கணும்னு அவர் விரும்புகிறார். நம்ம அவருக்கு பிரியமில்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு இருதயத்தில் இருந்து வருகிறதான ஒரு அர்ப்பணிப்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஆண்டவர் நமக்கு ஆண்டவருக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம்னா அப்படியே நம்மளை அடிமைப்படுத்தி அப்படியே பிடிச்சி இப்படிலாம் வச்சுக்க மாட்டார். ஆண்டவர் நமக்கு சுதந்திரத்தை என்ன பண்ணியிருக்காரு, தந்திருக்கிறார். இப்போ நீங்கள் பாவம் செய்ய போறீங்கன்னா ஆண்டவர் முன்னாடி வந்து நின்று, இப்போ பிள்ளையாம் வந்து பாவம் செய்ய போனார், கழுதையில் போயிட்டுருக்காரு. கழுதைக்கு முன்னாடி பட்டயத்தோடு ஆண்டவர் அனுப்பினது போல் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பட்டயத்தோட முன்னாடி நிற்கிறாரா நம்ம பாவம் செய்யும்போது? இல்லை. அவர் வந்து அப்படி செய்ய முடியும் தானே? இப்போ நம்மளை பாவம் செய்ய போகிறோன்னா கத்தியையும் ஈட்டியையும் எடுத்துகிட்டு வந்து நீ செஞ்சின்னா உன்னை குத்தி கொன்றுவேன்னு ஆண்டவரால் சொல்ல முடியாதா? ஆனால் அதை அவர் வந்து இப்படி கட்டாயப்படுத்தி அடிமைப்படுத்தி நாம் கீழ்ப்படுகிறத அவர் விரும்பலை. அவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, என்னோட அன்பின் நிமித்தமாக இவங்க அதையெல்லாம் செய்யாமல் எனக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். தேவனோட அடிமைத்தனம், தேவனுக்கு அடிமையாக இருக்கிறது, அது வந்து அன்பின் நிமித்தமாக நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ்கிறதான ஒரு அனுபவம். ஆனால் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறது எப்படி தெரியுமா? யாராவது பிசாசுக்கு அடிமையாக இருக்கணும்னு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? ஆனால் எப்படி நம்மளை அடிமைப்படுத்துகிறான் யோசிச்சு பாருங்களேன். எப்படி ஏதோ ஒன்றை வந்து லைட்டாக அப்படியே நம்மளை வந்து ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி கொண்டு வருவான், நம்ம அதை லைட்டாக பார்த்து ரெண்டாவது கொண்டு வந்து பார்த்து அப்படியே லைட்டாக அப்படியே நம்மளை அதை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு காரியத்தை அப்படியே உள்ளே கொடுத்து நம்மளை பிடிச்சு வச்சுருந்து முதல்ல அடிமையாக்குறான். ரெண்டாவது இதை விட்டு வெளியே வரக்கூடாதபடி நம்மளை பிசாசு என்ன பண்ணுறான், ஆளுகை செய்கிற இடத்துக்கு என்ன பண்ணிடுறான், வந்துடுறான். இப்படி தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு சின்ன காரியத்துக்கு அடிமைப்படுறதுனால சாத்தானுடைய ஆளுகையின் கீழே நாம் போயிடுறோம். தேவனுக்கு அடிமைகளாக இருந்தோம்னா தேவன் நம்மளை ஆளுகை செய்வார். இந்த பாவத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம அடிமைகளாக இருக்கும்போது பிசாசு நம்மளை என்ன பண்ணுவான், அவன் கேட்டெல்லாம் ஆளுகை இப்போ நம்ம வந்து ஆண்டவரே நான் ஆளுகை செய்யுங்கன்னு கேட்குறதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறார், நம்மளை வந்து ஆளுகை செய்ய. ஆனால் பிசாசு வந்து நான் வந்து உன்னை ஆளுகை செய்யட்டுமா, எக்ஸ்கியூஸ் மீ அப்படிலாம் வந்து என்ன பண்ண போகிறதில்ல, கேட்குறதில்ல. நீங்கள் அவனோட விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அவனுக்கு அடிமைகளாக மாறிடுவீங்க. ரெண்டே விஷயம்தான், தேவனுக்கு அடிமைகளாக இருக்கணும், பாவத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு விஷயமும் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மை ஆளுகை செய்வார். சாத்தான் எப்படி அடிமைப்படுத்துகிறான் நம்ம அப்படின்னா, ரெண்டே விஷயத்தினால தான் நம்மளை என்ன பண்ணுறான், அடிமைப்படுத்துகிறான். ஒன்று பாவத்தினால என்ன பண்ணிடுறான், அநேகர் நம்ம பார்க்குறோம்ல வேதத்தில், பாவத்து நிமித்தமாய் அடிமைப்பட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. முதல்ல பிசாசு அடிமைப்படுத்துகிற காரியம் பாவம். சரி வாசிப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனம். நியாயாதிபதிகள் இந்த இடத்துல வந்து சிம்சோன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பாவத்துக்கு அடிமையாய் மாறிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களில் எத்தனையோ பெண்கள் இருந்தோம், ஒரு வேசியின் இடத்துல போய் அடிமைப்பட்டுட்டார், பாவத்துக்கு அடிமையாகிட்டார். அடிமை ஆகிறது எப்படி அப்படின்னா, ஒரே நேரத்தில் என்ன பண்ணிட மாட்டோம், அடிமையாக மாறிட மாட்டோம். ஏதோ ஒரு தடவை வந்து சும்மா தெரிஞ்சுக்கலான்னு செய்கிறது, ரெண்டாவது அடுத்த தடவை ஆகும்போது சரி தெரிஞ்சதுனால அப்படியே 3வது தடவை 4வது தடவை அப்படி போகும்போது அதை என்னால் செய்யாமல்
இருக்க முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு நம்மளை பிசாசு கொண்டு வந்துடுறான். ஆரம்பத்திலே பாவம் நமக்குள்ளே வருது அப்படின்னா நம்ம அதை உதறி தள்ளி விடுகிறவர்களா இருக்கணும். பாவம் நம்மளை ஆளுகை செய்கிறதற்கு அடிமைப்படுத்துகிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. ஒருவேளை பாவம் நம்மளை அடிமைப்படுத்திச்சு அப்படின்னா நம்ம பிசாசானவனுடைய ஆளுகையின் கீழே போயிடுவோம். பாவம் நம்மளை ஆளுகை செய்யாதபடி காத்துக்கொள்ளணும். இங்கே வந்து சிம்சோன் வந்து பாவம் செய்துட்டான். அந்த பாவத்தினால எந்த அளவுக்கு ஒரு அடிமைத்தனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தில் கேட்குறா, உன்னோட மகாபலம் எதில் இருக்குது? இந்த விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. சிம்சோன் வந்து பெலிஸ்தீர் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. சிம்சோனுடைய தலையில் தான் அவனுக்கான பலத்தின் ரகசியமே இருக்குது. அந்த முடியை மட்டும் சிரைச்சிட்டாங்க அப்படின்னா அவரோட பலம் ஃபுல்லாக போய் அவரை ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, எப்படா தேடி இவனை பிடிக்கலாம் அப்படின்னு வகை பார்த்துட்டு இருக்கும்போது எது அவனை வந்து கவிழ்க்கிறதுக்கு வகையாக அமைஞ்சிச்சு அப்படின்னா இந்த பாவம் தான். இந்த பாவம் செய்கிறத அந்த பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் ஒரு வேசின் இடத்துல போய் தெளிலாள் இடத்துல போய் என்ன பண்ணுறான், தவறு செய்கிறவனா இருக்கான். அப்போ பாவம் வந்து நம்மளை விழுத்துகிறதற்கு ஒரு வழியாய் மாறிடும். இந்த இடத்துல அப்படிதான் அவனோட பாவம் தான் அந்த அந்த பெலிஸ்தியர்கள் வந்து வீழ்த்துகிறதற்கு ஒரு வழியாக உள்ளே வராங்க. அந்த பெலிஸ்தியர்கள் வந்து தெளிலாள் இடத்துல பேசி, நான் உங்களுக்கு நீ மட்டும் பிடிச்சி தந்துட்டுன்னா உனக்கு வெகுமதிகளை தர்றோம், நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு சொல்லவும் அவ்வளோ என்ன பண்ணுறா, வேசியாக இருக்கிறவங்களுக்கு பணம் தானே முக்கியம். அவங்க அதன் பின்பாக போயிட்டு என்ன பண்ணுறாங்க, உன்னோட பலம் எதில் இருக்குது சொல்லு அப்படின்னா, இவர் வந்து சொல்லக்கூடாதுன்றது இவருக்கு நல்லாவே தெரியும். இவ கேட்டு நம்ம சொல்லிட்டோன்னா நம்ம மாட்டிக்குவோம், நம்ம எதுலையாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்றது இவருக்கு தெரியுது. தடவை போய் சொல்கிறாரு. அடுத்து 10வது வசனத்தில் வாசிக்கும்போது மறுபடியும் வந்து கேட்குறா. முதல்ல கேட்கும்போது என்னை வந்து உலர்ந்த பச்சை கயிறுனால என்னை வந்து என்ன பண்ணிடணும், கட்டிட்டா நான் பலம் இழந்து நான் என்ன ஆயிடுவேன், மற்ற மனுஷங்களை போல் ஆயிடுவேன்னு சொல்கிறாரு. அதை செய்கிறா. பெலிஸ்தர் வந்துட்டாங்கன்னு சொல்கிறா. இவன் அப்படியே உடனே அதை பிச்சு எரிஞ்சிட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்தோட்ட இவனுக்கு என்ன வந்திருக்கணும், இப்போவே ஐயோ நம்ம சொன்னால் இவன் என்ன பண்ணிடுவான், நம்மளை கட்டி நம்மளை பிடிச்சி விழ தள்ளிடுவா அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வரவே இல்லை. அந்த அடிமைத்தனம் எப்படின்னா அதை உணர என்ன பண்ணாது, விடாது. பாவன்ற அடிமைத்தனம் நமக்குள்ளே உணர்வு வந்தாலுமே அதிலிருந்து வெளிவர விடாது. 2வது தடவை கேட்குறா, உன்னோட பலம் எதில் இருக்குன்னு எனக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறா. 2வது தடவை அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கயிறுகள்னால என்ன கட்டினா நான் பலயட்சமாக ஆயிடுவேன், பலம் இழந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதையும் செய்கிறா. 2வது தடவை தடவை இப்படி செஞ்சுட்டா. 2வது தடவை ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, பாவத்தின் சூழ்ச்சி இருக்குன்றத உணர்ந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் உணரலை. உணராமல் மறுபடியும் அப்படியே நாமெல்லாம் அடிமைப்பட மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்மளும் பாவம் செய்யும்போது இப்படி தானே, நான் செய்கிறேன் ஆனால் விடுன்னா உடனே விட்டுருவேன். அப்படிலாம் நான்லாம் ஒன்றும் அடிமை இல்லை. ஆனால் விட ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் அது விட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர் இல்லாமல் அதுலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, வெளியே வரவே முடியாது. அடுத்து 13வது வசனத்தில் மறுபடியும் கேட்குறா, உன்னோட பலம் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி. என் தலையெல்லாம் பின்னி ஆணி அடித்து வச்சுட்டா பலம் போயிடும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதே மாதிரி அவன் பின்ன மட்டும்தான் சொல்கிறான். இவன் என்ன பண்ணுறான்னா ஆணி அடித்து வைக்கிறான் அந்த முடியை, அப்படியாவது இவன் பலம் இழந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் அவன் பொய் சொன்னோன்னே அவள் டெய்லி அதோடு அவள் விடவே இல்லை. பாவம் வந்து ஒருபோதும் என்ன பண்ணாது, நம்மளை விடவே விடாது. அவள் டெய்லி என்ன பண்ணிகிட்டே இருந்தா அப்படின்னா, அவனை வந்து அவனோட ஆத்மா வியாகுலப்படுற அளவு தினம் 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 நீ சொல்லு எதில் இருக்குது எனக்கு சொல்லுன்னு அப்படியே அவளோ அந்த பாவத்தோட அடிமைத்தனம் அவனை உணரவே விடல. இவ்வளோ தூரம் நம்மளை வேதனைப்படுத்திகிட்டே இருக்காளே, இதை விட்டு நம்ம வெளியில் வந்துடணும். அந்த லாஸ்ட் மினிட்ல கூட அவருக்கு என்ன பண்ணலை, உணர்வு வரவே வியாகுலப்பட்டும் வெளியே வர முடியல. இதுதான் அடிமைத்தனம். நம்மளும் நிறைய விஷயங்களை விரும்பி செய்கிறதில்ல, ஆனால் அடிமைப்பட்டுட்டோம். அதுலேருந்து வெளியே வர முடியாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், செஞ்சிட்ருக்கோம். இப்படி நம்ம இருந்தோன்னா பிசாசானவனுடைய ஆளுகை நம்ம மேலே வந்துடும். தேவனோட ஆளுகை அந்த இடத்துல இல்லாமல் போயிடும். ஒருபோதும் பாவத்துக்கு அடிமைகளாக ஆகிவிடக்கூடாது. கடைசியாக என்ன பண்ணிட்டா, அவனை நினச்சது மாதிரியே அவன் இருதயத்தெல்லாம் திறந்து அவனால் அந்த துக்கத்தை தாங்கவே முடியல. டெய்லி இப்படி போட்டு இது பண்ணி, சரி போ, என் இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்ல, என்னை வந்து என்ன பண்ணணும், என்னோட பலம் எதில் இருக்குது அப்படின்னா என்னோட தலையில் தான் இருக்குது, இதை ஃபுல்லாக நீ சிரச்சிட்டினா என்னோட பலன்லாம் போயிடும்னா அப்படியே அவன் செஞ்சா. அவனோட பலம் எல்லாமே போயிடுச்சு. அவன் அடிமையாக கொண்டு போகப்பட்டு கண்கள் பிடுங்கப்பட்டவனா கடைசியில் அந்த பெலிஸ்தரோடு கூட அவனும் என்ன பண்ணான், அழிந்து போயிட்டான். அவன் மூளை வச்சிருக்க அந்த திட்டம் நிறைவேறிச்சா அப்படின்னா அது கேள்விக்குறியாக மாறிடுச்சு. இதே போல தான் நாம் பாவத்துக்கு அடிமைகளாக மாறிட்டோம் அப்படின்னா நம்மளால் தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. பாவத்துக்கு அடிமைகளாக ஒரு தடவை அடிமை ஆகிட்டோன்னா அவன் ஒரு தடவை கூப்பிடும்போதே அவன் அலர்ட் ஆகிட்டு அந்த இடத்துக்கு வராமல் இருந்திருக்கலாம்ல.
வராமல் இருந்திருந்தா அதுலேருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனால் அந்த அடிமைத்தனத்தை அவரால் என்ன பண்ண முடியல, விடவே முடியல. சரி, ஃபஸ்ட்டு வந்து பிசாசு நம்ம எப்படி அடிமைப்படுத்துவோம் அப்படின்னா, பாவத்தை காமிச்சு, பாவம்னா எந்த பாவமாக வேணா இருக்கலாம், உங்களை வெளியே தேவனோடு நெருங்க விடாமல் செய்கிற எல்லாமே பாவம் தான். ஆண்டவரிடத்துல சேர விடாம, ஆண்டவரோட சமூகத்துக்கு வர விடாம, அவரோட வார்த்தையை கை கொள்ள விடாம பண்ணுகிற எல்லா உலகத்தின் காரியங்கள், நம்மளுடைய சுய மாம்ச காரியங்கள் எதுவா இருந்தாலும், அது உலக மனிதர்களா இருந்தாலும் தேவனுக்கு விரோதமா இருப்பாங்கன்னா அது பாவம் தான். இந்த மாதிரி அடிமைத்தனம் நமக்குள்ள இல்லாதபடி நாம காத்து கொள்கிறவர்களா இருக்கணும். அடிமைத்தனம் இருந்துச்சுன்னா, பாவம்ன்ற அடிமைத்தனம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா தேவன் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. ரெண்டாவது எப்படி பிசாசு அடிமைப்படுத்துறான் அப்படின்னா, எல்லாருமே பாவத்தை, ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா பாவத்தை சூப்பராக ஜெயிச்சு நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நின்றுவாங்க. ஆனால் பாரம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா வேதனைப்பட்டுட்டே இருப்பாங்க. ஏன் வேதனை? அந்த ஒரு விஷயம், பாவத்தை ஜெயிக்க முடிஞ்ச அவங்களால பாரத்தை ஜெயிக்க முடியாம போன நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிதானே? அப்படி ரெண்டாவது என்ன பண்றான் அப்படின்னா, பாவத்தை கொடுத்து ஒரு சிலரை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். ரெண்டாவது பாரத்தை கொடுத்து அடுத்த நிலைமைக்கு போக விடாம பிசாசு என்ன பண்ணிடுவான் அப்படின்னா அடைச்சி வச்சிருவான். அடைச்சி வைக்கிற இப்போ ஒரு தேவையில்லாத பாரம், நாளைய தினத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்கன்னு வேதம் சொல்லியிருக்கு. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு மத்தேயு 33, 34 அந்த வசனங்களை வாசி பார்க்கும்போது அதில் இருக்குது, நாளைய தினத்துக்காக கவலைப்படாதீர்கள் அப்படின்னு. ஆனால் பாரம் நம்மளை என்ன பண்ணிடுது? நமக்கெல்லாம் பாரம் இருக்கா இல்லையா? பாவத்தை ஒரு சிலர் ஜெயித்திருந்தாலும் பாரத்தை ஜெயிக்கிறதற்கு போராடிக்கிட்டு தான் என்ன பண்ணுறோம். ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது, ஒரு சில சூழ்நிலைமைகள் வரும்போது அப்படியே பாவத்தை ஜெயித்து அது அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்திருந்தாலும் இந்த பாரம் வந்து அப்படியே அந்த கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலைமை, அதை குறித்ததான பாரம் நமக்குள்ளே அதிகமாகிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஆளுகை செய்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்க முடியாது. இப்போ ஜெபிக்கவே வந்தாலும் இப்போ வந்து நமக்குள்ளே பாரம் ஃபுல்லாக நிறைஞ்சிச்சுன்னு வைங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு போன ஆண்டவரே நீ நல்லவர் நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. ஆண்டவரே நீர் பரிசுத்தர் நம்மளால் சொல்ல முடியுமா? ஆண்டவரே நீர் என்னை பாவத்திலிருந்து மீட்டு இருக்கிறீர் நம்மளால் சொல்ல முடியுமா? நமக்கு எதுதான் முன்னாடி வந்து நிற்கும்? அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையை குறித்ததான அந்த பாரம், ரொம்ப வருத்தம் நிறைஞ்சு அப்படி தான் நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் ஜெபிக்கலாம். அதையே வாழ்க்கையாக்கிடக்கூடாதுல்ல. இப்போ பாரம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா ஜெபிக்கணும். கண்டிப்பாக ஜெபிக்கிறதுக்காக பாரம் வருது. ஒரு தடவை ஜெபிச்சுட்டு என்ன பண்ணிடலாம், அதை மேற்கொண்டு வெளியே வந்துடணும். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்னா அதையே டெய்லி நீ தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் உன்னோட பிரச்சனை அப்படியே, எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க தெரில, ப்ரேயர் பண்ண போய் உக்காந்தா நம்மளோட பிரச்சனை நம்ம முன்னாடி வந்து நிற்கும். நம்ம அந்த பிரச்சனையை யோசிச்சு அவ்வளோதான், நம்ம ப்ரேயர் டைமே முடிஞ்சு போயிடும். இது யாரோட அடிமைத்தனம்? பிசாசோட அடிமைத்தனம். இது வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பாரம் நம்ம மேற்கொள்ளாதபடி, பாரம் வந்தால் ஜெபிக்கணும் தான், ஜெபித்துட்டு நம்மளோட அடுத்த காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். அடுத்த நிலைமைகளை, தேவ திட்டம் என்ன, தேவ சித்தனம், நம்மளை அடைச்சி வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. பாரம் நம்மளை மேற்கொள்ளும் போது ஜெபிச்சு ஆண்டவரோட பலத்தினால மேற்கொள்ளணும். கர்த்தர் நமக்கு அதை கண்டிப்பாக அந்த பாரத்தை நீக்குவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும், சொல்லணும், அந்த இளைப்பாறுதலை பெற்று நாம் வந்துடணும். அதுக்காக ஜெபிக்கணும். ஆனால் அதுக்குள்ளேயே நாம் என்ன பண்ணிடக்கூடாது, அடைப்பட்டு இருந்துடக்கூடாது. இப்படியும் பிசாசு என்ன பண்ணுவான்னா அடிமைப்படுத்துவான். ஒன்று பாவத்தை கொடுத்து அடிமைப்படுத்துவான், ரெண்டாவது பாரத்தை கொடுத்து அடிமைப்படுத்துவான். யூதாஸ்காரியோத்து இருக்கார்ல, அவருக்கு வந்து வாசிப்போம். மத்தேயு 27வது அதிகாரம் 3வது வசனத்துலேருந்து 5வது வசனம் வரை வாசிக்கும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 3 முதல் 5வது வசனம். இந்த இடத்துல யூதாஸால என்ன பண்ண முடியல, பாரம் தாங்கவே முடியல. 3.5 வருஷம் அவர் கூட நடந்திருக்கிறாரு. 3.5 வருஷம் இயேசு யாருன்னு பார்த்துருக்கிறாரு. அற்புதங்களை செய்யும் போதெல்லாம் கூட இருந்திருக்கிறாரு. பணப்பைய கையாண்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்துருக்கிறாரு. இவர் என்ன செஞ்சார்? இவர் தான் இயேசுன்னு சொன்னார். பேதுருவுக்கும் யூதாஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, பேதுரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சபிச்சாரு, சத்தியம் பண்ணார்.
யூதாஸ் என்ன பண்ணாருன்னா, இவர் தான் இயேசு அப்படின்னு என்ன பண்ணாரு சொன்னாரு. இந்த 2 தப்புல எது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னா, பேதுரு செஞ்சது தான், அது நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பேதுரு செஞ்சது தான் ரொம்ப பெரிய தப்பு. ஆனாலும் பேதுரு தேவனிடத்துல மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்துல திரும்பிட்டாரு. ஆனா யூதாஸால என்ன பண்ண முடியல, மனஸ்தாபப்பட்டாரு தான். நான் ஏசுன்னு தான் அவர் சொன்னார். அவர் பெரிய தப்பெல்லாம் காட்டி கொடுக்குறேன்னா ஏசு தான் இவர் அப்படின்னு தான் சொன்னார். அவர் இல்லாத ஒன்றை என்ன பண்ணலை சொல்லலை. ஆனால் குற்றமில்லாத ரத்தத்தை பிசாசு எப்படி அவனோட இருதயத்தில் விதைக்கிறான். சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான்னு இருக்கு. சாத்தான் உள்ள புகுந்து பாரத்தை அவனுக்குள்ள ரொம்ப அதிகமாக வச்சுட்டான். வச்சதுனால அவனால் என்ன பண்ண முடியல, மனஸ்தாபப்பட்டான் தான். பட்டு தேவனிடத்துல திரும்பி இருக்கலாம்ல. மறுதளித்த பேதுருவையே ஆண்டவரால் மன்னித்து பயன்படுத்த முடியும்னா இவர் ஏசுன்னு தானே சொன்னார், இவரையும் என்ன பண்ணியிருக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஆனால் பிசாசு இந்த பாரத்தை வேற விதமாக என்ன பண்ணிட்டான், குற்றமில்லாத ரத்தத்தை நீ காட்டி கொடுத்துட்ட, நீ நீ உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை, தகுதியே இல்லை, நீ அவ்வளோதான் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு மனஸ்தாபத்தை, ஒரு பாரத்தை உள்ளே கொடுத்துட்டான். அதுக்கு மிஞ்சி அவனால் என்ன பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல. அவன் வாங்கின அந்த காசை அவனால் உபயோகப்படுத்த முடிஞ்சுச்சா? அந்த 30 வெள்ளி காசையும் அவனால் ஏதாவது பயன்படுத்த முடிஞ்சுச்சா? ஒன்றுமே செய்ய முடியல. அவனால் அந்த பாரம் தாங்க முடியாமல் இனி நான் இருந்தும் வேஸ்ட்டு தான் அப்படின்ற ஒரு அந்த பாரத்தோட எண்டுக்கு போய் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த காசெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் வாழவே தகுதியில். பிசாசு பாரத்தை நம்ம கொடுத்து சில வேலைகள் எப்படின்னா, நீ இருந்தே என்ன அடுத்த நீ என்ன செய்ய போகிற இருந்து, இப்படியெல்லாம் நமக்குள்ளே என்ன பண்ணுவான், இந்த மாதிரியான பாரத்துக்குள்ளே கொண்டு போகிறது. பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவர் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் ஜெயிச்சேன் நீங்களும் ஜெயிப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பிசாசு நம்மக்கிட்ட வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ அவ்வளோதான், நீ வந்து இந்த தப்பு பண்ணிட்ட, இந்த பிரச்சனையை தாண்டி நீ என்ன பண்ண முடியும், இதை தாண்டி உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற அந்த எண்ணத்தை நமக்குள்ளே அதிகமாக விதைச்சி நம்மளை அடைச்சி போட்டுருவான். இல்லைன்னா நம்மளை மரணத்திற்கு நேராக என்ன பண்ணிடுவான், வழி நடத்திடுவான். இந்த பாரத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க. பாரம் வந்தால் ஜெபிச்சு விட்டுறணும். அதை ரொம்ப அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் என்ன பண்ணிடக்கூடாது, ஆண்டவரை மறுதளிச்சு விட்டு நம்மளையும் நம்ம மரணத்துக்கு நேராக என்ன பண்ணிடக்கூடாது, கொண்டு போக விடக்கூடாது. இது ரெண்டுமே பிசாசானவனுடைய தந்திரம். பாவத்துக்கு அடிமையாகாமல் இருக்கணும், பாரத்தினால அடைக்கப்படாமல் நாம் இருக்கணும். இப்படி இந்த மேக்சிமம் இந்த ரெண்டில் தான் எல்லாரும் என்ன பண்ணுவோம், தவறி போகிறவர்களாக இருக்கிறோம். அதனால தான் எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லியிருக்கு, நம்ம ஓட்டத்தை சரியாக ஓடணும் அப்படின்னா தள்ள வேண்டிய 2 விஷயம் இதில் தான் சொல்லியிருக்கோம். ஒன்று, யாராவது ஒருத்தர் பாவத்தில் அடிமைப்பட்டு பிசாசுக்கு ஆளுகையின் கீழே பிசாசோட ஆளுகையின் கீழே போகிற 2 டைப், இது 2 தான் அப்படின்னு இந்த வசனத்தின் மூலமாக நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியும். இந்த 2 மட்டும் நம்ம தள்ளி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஆண்டவரோட ஆளுகையின் கீழே இருப்போம். அவரோட சித்தத்தில், அவரோட விருப்பத்தில், அவர் துவக்கின அந்த விசுவாச ஓட்டத்தில் நாம் ஓடி விசுவாசத்தில் ஜெயம் பெற்றவர்களாய் வேதத்தில் சொல்லப்பட்டவர்கள் போல நாமும் ஜெயம் பெற முடியும். அதுக்கு தடையாக இருக்கிறது இந்த 2 விஷயம்தான். இந்த 2 அடிமைத்தனத்தை மட்டும் நம்ம மேற்கொண்டு அதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது நமக்குள்ளே வரும்போது, இல்லை இது பிசாசானவனுடைய அடிமைத்தனம், இது நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது, அடிமைப்பட்டு போயிடக்கூடாதுன்ற எண்ணத்தில் நம்ம அதிகமாக அந்த அறிவு நமக்குள்ளே வளரும்போது, அந்த பிரச்சனைகள் வரும்போது, அந்த போராட்டங்கள் வரும்போது, பாவத்தினால் நம்மளை சிக்க வைக்க நினைக்கும் போது, இல்லை இதுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடலாம், எழும்பி வந்துடலாம். 2வது, பாரம் நம்மளை ரொம்ப அதிகப்படுத்திகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார், உணர்வை தந்து அதிலிருந்து அந்த விஷயம் அதற்கு முன்பாக நம்ம விசுவாச அறிக்கைகளை செய்து, இந்த பாரம் என்ன அமிழ்த்து போடாது, இந்த பாரம் என்ன அழிச்சிடாது, இந்த பாரத்துக்கு முன்பாக நான் அடைப்பட்டு இருக்க போகிறது இல்லை அப்படின்ற ஒரு விசுவாச வார்த்தைகளை நம்மளை சொல்ல வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நம்மளை வெளியே கொண்டு வருவார். நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும், இது 2மே பிசாசானவனுடைய தந்திரம். இந்த 2 அடிமைத்தனத்துக்கும் நீங்களும் நானும் அடிமைப்பட்டவர்களாக இல்லாமல் இருந்தோன்னா தேவனோட ஆளுகையின் கீழே நாம் வந்துடலாம். முதலாவது, நம்ம பிசாசனோட ஆளுகைக்கு கீழே போகாமல் இருக்கணும்னா இந்த பாவத்தின்ற அடிமைத்தனத்திலிருந்தும் இந்த பாரோன்ற அடிமைத்தனத்திலிருந்தும் நாம் விலகி அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போகக்கூடாது. இப்படி நம்ம போகாமல் இருந்தோம்னா தேவன் நம்மை ஆளுகை செய்வார். 2வது, நாம் அவருக்கு அடிமைகளாக நம்மளை ஒப்பு கொடுக்குற ஒரு காரியத்துக்குள்ளாக நீங்களும் நானும் வரணும். நம்ம அவருக்கு அடிமைகளாக, ஏன் அவருக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா, நாம் சும்மா சாதாரணமாக இந்த உலகத்தில் என்ன பண்ணிட முடியாது, பாவம் செய்யாமல் வாழ முடியாது. அவருக்கு அடிமைகளாக நாம் ஒப்பு கொடுத்து இந்த வசனத்தின்படி, இந்த வசனத்தை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன்,
அவருக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன், இது அவரோட திட்டத்தின் கீழே நான் இருப்பேன், அவர் சொல்கிறத மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு நீங்களும் நானும் இருந்தோன்னா தான் அவரோட ஆளுகையின் கீழே இருக்க முடியும். இப்போ நம்ம சும்மா இருந்துட்டு நானும் இயேசுவோட ஆளுகை, இப்போ வாரம் ஒரு தடவை மட்டும் நம்ம வந்துட்டு ஆண்டவரே என்னை ஆளுகையும் செய்வோம்னு சொல்லிட்டு உலகம் பிரகாரமாக நம்ம உலகம் மாம்சம் பிசாசு இதுக்கு பின்பாக நம்ம போய் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா யார் நம்ம ஆளுகை செய்வா? பிசாசு தான். சும்மா இருந்தால் அந்த அந்த இடத்த யார் தான் வந்து நிரப்புவா அப்படின்னா பிசாசு தான் வந்து கண்டிப்பாக நிரப்புவான். அதான் ஒரு பிசாசை துரத்தி வெளியே அனுப்புனதுக்கப்புறம் அது போயிட்டு திருப்பி 7 ஆவிகளை கூட்டு வருமா. வரும்போது அந்த இடம் வெறுமையாக ஆண்டவர் வந்து இப்போ பாவத்தை வெளியே தள்ளி நம்ம அலங்கரித்து வச்சுருக்கிறாரு. நாம் வந்து இந்த இடத்துல ஆண்டவரை வைக்காமல் நம்ம வெறுமையாக நம்ம இருதயத்தையோ நம்மளுடைய வாழ்க்கையோ வெறுமையாக நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காமல் நம்ம இருந்தோம்னா 7 ஆவிகளோடு அது உள்ளே வந்துருமா. மறுபடி முந்தின நிலைமையை விட பிந்தின நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அதனால நம்மளை வெறுமையாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. பிசாசோட அடிமைத்தனத்துலேருந்து மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறோம், பாவத்திலேருந்து விடுதலையாகி வெளியே வந்திருக்கிறோம். அந்த பாரம் நம்மளை விடுதலையாக்கிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருக்கு அடிமைகளாக நீங்களும் நானும் மாறிடணும். சும்மா நம்ம இருந்தோம் அப்படின்னா வேறு 7 ஆவிகளுக்கு நாம் எப்படியோ ஒரு வகையில் இடம் கொடுக்கிறவர்களாக மாறிடுவோம். அப்படி நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருக்கு அடிமை, அவர் என்ன விரும்புகிறாரோ அதை மட்டும் அவர் உங்களையும் என்னையும் அடிமைப்படுத்தி அவருக்கு எந்த பிரயோஜனமும். நாம் ஆண்டவருக்கு அடிமைகளாக இருந்தோம்னா பிரயோஜனம் யாருக்கு தான்? நமக்கு தான். நம்மளை அடிமைப்படுத்தி அவருக்கு ஏதாவது நடக்க போதா? அவர் சொன்னால் செய்கிறதுக்கு 10,000 தூதர்கள் ரெடியாக இருக்கிறாங்க. அவருக்கு வேலை செய்யணுன்றதுக்காகலாம் உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணல, நம்மளோட பிரயோஜனத்துக்காக. நாம் அந்த பரலோகத்தை சுதந்திரிக்கணும், நாம் இந்த பூமியில் பரிசுத்தமாக வாழணும், அந்த நித்திய ஜீவனுக்கு நாம் போகணும். இதுக்காக மாத்திரம்தான் தேவன் நம்மை அவருக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்க சொல்கிறார். மரியாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேவனோட வார்த்தை அவங்களுக்கு நேராக வருது. வந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படி சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்க. அவங்க நினச்சிருக்கலாம்ல, ஒரு கன்னி இதுவரை கர்ப்பமானதே இல்லை, இந்த பூமியிலே சொல்லப்படாத ஒரு விஷயந்தான் அது. இது அவங்களுக்கு மரியாளுக்கு முன்னாக அப்படி ஒரு விஷயம் நடக்கலை, மரியாளுக்கு பின்வாகவும் கன்னி கர்ப்பமான ஒரு விஷயம் நடக்கலை. இது அவங்க எப்படி ஏற்றுக்கொண்டிருப்பாங்க? ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்கல்ல, இது ஆண்டவரோட வார்த்தைன்னு அவங்க தெரிஞ்சோன்னா உடனே அதுக்கு அடிமைகளாக அவங்க ஒப்பு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு இதெல்லாம் ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன பண்ண செய்ய சொல்லலை. அவர் நம்மளால் செய்ய முடிஞ்சதை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, செய்ய சொல்கிறார். ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராக வருது, நீ இந்த பாவத்தை விட்டுரு, நீ இந்த பாரத்தை விட்டுரு, நீ பரிசுத்தமாக வாழு அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா, ஆமாம் ஆண்டவரே நான் செய்வேன், நான் வந்து இனி பாவம் செய்ய மாட்டேன், இப்படி நாம் ஒப்பு கொடுக்கறது தான் அவருக்கு அடிமைகளாக நாம் நம்மளை ஒப்பு கொடுக்கறதான விஷயம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2:16. தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். நீங்கள் சுயாதீனமாக ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் மறுபடியும் வாசிக்கலாம். சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். ஆண்டவர் பாவத்திலேருந்து நம்மளை விடுதலையாக்கிட்டாரு, நம்மளை சாபத்திலேருந்து விடுதலையாக்கிட்டாரு, பாரம் பாவம் உலகம் சாபம் எல்லாத்துலேருந்து நம்மளை விடுதலையாக்கிட்டாரு. இந்த விடுதலையை நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா துர்க்குணத்திற்குன்னா தேவனுக்கு அல்லாத உலக காரியங்களுக்கு என்ன பண்ணிடக்கூடாது. இப்போ ஆண்டவரோட சமூகத்தில் இப்போ ஐயா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை பார்த்து ஒரு விஷயம் கேட்குறாங்க. இப்போ அனனியா சப்பிராவை எடுத்துக்கோங்களேன். அனனியாவுக்கும் சப்பிராவுக்கும் சுயாதீனம் இருந்துச்சா இல்லையா? இப்போ அவங்க சுதந்திரத்தை விற்று கொடுக்காமலும் இருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம் அவங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் செய்கிறது போல் நானும் செய்வேன் அப்படி சொல்லிட்டு விற்றுட்டு தேவ சமூகத்தில் எங்களுக்காகவும் நாங்கள் ஒரு பங்கை எடுத்து வச்சுருக்கோன்னு உண்மையாக அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கு சுயாதீனம் இருக்குதான். எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னால் பேதுருவாங்க என்ன அடித்து நீ கொண்டு தான் வரணும் அப்படின்னா சொல்ல போகிறாரு. இல்லை, எங்களோட பிழைப்புக்காக நாங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோன்னு உண்மையே அவர்கள் என்ன பண்ணியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். தேவன் தந்த சுயாதீனத்தை அவங்க துர்க்குணத்துக்கு எதுவாக எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, இல்லை இதுதான் நாங்கள் விற்றோம், இவ்வளவுக்கு தானா விற்றீங்க அப்படின்னோன்னே இவ்வளவுக்கு தான் விற்றோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, துர்க்குணத்துக்கு ஏதுவாக அந்த சுதந்திரத்தை பயன்படுத்திட்டாங்க. அதனால அவங்க அன்றைக்கே தேவ சமூகத்திலே செத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. நாமும் தேவனோட சுயாதீனம், தேவன் நமக்கு சுதந்திரம் இந்த பூமியில் நமக்கு தந்திருக்கிறாரு, அவர் சுயாதீனமாக நம்மளை வச்சுருக்காரு. இப்போ நீங்கள் பாவம் செய்யணும்னு நினச்சா செய்யலாம் தான், ஆனால் அவருக்கு கட்டுப்பட்டு அவருக்கு அடிமைகளாக இருந்து பாவம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம வாழ்கிறது தான் அவருக்கு அடிமைகளாக
இருக்கிறது. நம்ம துர்க்குணத்துக்கு ஏதுவா நம்முடைய சுயாதீனத்தை பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஐயா ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து அவர்கிட்ட போய் ஈஸியாக சொல்லிடலாமா, சொல்ல முடியாதா? சொல்லிடலாம். ஆனால் யார் பார்க்குறார்? இந்த எண்ணம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நாம் என்ன பண்ண மாட்டோம்? தவறு செய்ய மாட்டோம். அவங்களுக்கு அவங்க பொய் சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை தேவன் வெளிப்படுத்தி பேதுருவுக்கு வெளிப்படுத்தினது போல வெளிப்படுத்தினாதான். ஆண்டவர் யாரையும் அப்படி காமிச்சு கொடுத்து நம்மளை கஷ்டப்படுத்த ஆண்டவர் விரும்ப மாட்டார். நம்மிடத்துல தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உணர்வை தந்து பேசுவார். அப்படி நாம் அடிமைகளாக நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நமக்கு ஒருவேளை நம்ம தவறிடலாம், நம்ம பாவங்களை செய்திடலாம். ஆனால் ஒரு உணர்வுன்னு ஒன்று நமக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார்ல, அந்த உணர்வு வரும்போது அவரிடத்துல திரும்பிடணும். அந்த சுயாதீனத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? அட்வான்டேஜ் எடுத்துட்டு அதை நம்ம வீணாக்கிடக்கூடாதுங்க. அனனியாவும் சப்பிராவும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கர்த்தர் தந்த சுதந்திரத்தை துர்க்குணத்துக்கு எதுவாக என்ன பண்ணிட்டாங்க? பயன்படுத்திட்டாங்க. அந்த நடுக்கம் நமக்கும் வரணுன்றதுக்காக தான் அது வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கு. நாம் ஒருபோதும் கர்த்தர் நமக்கு பாவம் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். செஞ்சா சாபத்துக்குள்ளாக போவோம். செய்யாமல் நம்ம ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்ந்தால் ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாக இருப்போம். இதுதான் தேவனுக்கு நீங்களும் நானும் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி தேவனுக்கு நீங்களும் நானும் அடிமைகளாக இருந்தோம் அப்படின்னா உங்களையும் என்னையும் ஆளுகை செய்கிறது தேவனாக இருப்பார். நம்ம தேவனை ஆளுகை செய்யணும் அப்படின்னா இந்த பாவன்ற அடிமைத்தனத்துலேருந்து நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ஒருபோதும் பாவத்திற்கு விடுவிக்கப்பட்டு மறுபடியும் பாவத்திற்குள்ளாக என்ன பண்ணிடக்கூடாது? அடிமைகளாக போகக்கூடாது. ரெண்டாவது, பாரம் நம்மை அடிமைப்படுத்த இடம் கொடுக்கக்கூடாது. இது ரெண்டும் பிசாசு ஆளுகை செய்கிறதற்கு அது ஏதுவாக மாறிடும். பிசாசானவனுடைய ஆளுகையின் கீழே போகக்கூடாது. ரெண்டாவது, தேவனோட ஆளுகைக்கு நீங்களும் நானும் நம்ம ஒப்பு கொடுத்து வாழும்போது தேவன் நம்மை ஆளுகை செய்வார். இப்படி தேவனுக்கு அடிமைகளாக இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்ற வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். தேவனுக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் என்ன பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னா பரிசுத்தமாகி கொண்டே வருவீங்க. இதுதான் தேவனுக்கு அடிமையாக இருக்கிறதுன்னு ஆசீர்வாதம். இந்த பூமியில் பரிசுத்தமாக நம்ம வாழ்ந்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுமையில் அந்த நித்திய ஜீவனை என்ன பண்ணிடலாம்? நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். தேவனுக்கு கண்டிப்பாக நம்ம அடிமைகளாக இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அவர் அடிமைப்படுத்தி நம்மளை வந்து இந்த உலகத்தின் அடிமைத்தனத்தின் போல் அவர் நம்மை அடிமைகளாய் நடத்துகிறவர்கள் அல்ல. அவர் நம்ம பிள்ளையாக பார்க்குறாரு, அவரோட சிநேகிதராக பார்க்குறாரு. அவர் நம்மளை மணவாட்டியாய் அவர் மணவாளனாக இருக்கிறார். நம்ம மணவாட்டியாய் அவருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் நம்மளை ஆண்டவர் மணவாட்டின்னா அவ்வளோ நெருங்கி இருக்கிறதான ஒரு அனுபவத்துக்கு நேராக நம்மளை ஆண்டவர் அழைக்கிறார். அடிமைனா நீ அங்கே இருக்கணும், எஜமான் இங்கே இருப்பாங்க, அப்படி தானே. ஆனால் ஆண்டவரோட அடிமைத்தனம் அப்படின்றது நம்ம தான் ஒப்பு கொடுக்குறது. இப்படி அடிமையாலாம் நான் இங்கே வந்தால் நீ குனிஞ்சு நிற்கணும், நீ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படியெல்லாம் ஆண்டவர் அடிமைப்படுத்துகிறவர் அல்ல. அவரோடு நம்ம நெருங்கி இருக்கணுன்றதை தான் அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். இப்படி நம்ம அப்பா பிள்ளைன்ற உறவுக்கு நேராக அவர் வழி நடத்துவார். அடிமைத்தனம்னா ரொம்ப அடிமைப்படுத்துகிறதான அந்த இதுக்கு நேராக நம்மளை என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர். இப்படி தான் செய்யணும்னு நம்மளை முழு ஆளுகை எடுத்துக்கொள்ள மாட்டார். சுதந்திரத்தையும் தருவார். அதை நம்ம தேவனுக்கு அடிமைகளாக இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நஷ்டமும் குப்பையும்னு பவுல் சொல்லுகிறது போல் நம்ம விட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தோன்னா தேவனுக்கு அடிமைகளாக நாம் இருப்போம். தேவனுக்கு அடிமைகளாக இருந்தால் தேவன் ஆளுகை செய்வார். தேவன் ஆளுகை செய்யும்போது அவருக்கு நம்ம அடிமையாக இருக்கும்போது இந்த பூமியில் நமக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகி கொண்டே இருக்கும். இந்த பரிசுத்தமாகுதல் தான் யாராலும் கொடுக்கவே முடியாது. ஆண்டவர் தான் நமக்குள்ளே பரிசுத்தத்தை தரணும். அதுக்கு அவரோட ஆளுகையின் கீழே நீங்களும் நானும் இருக்கணும். இம்மையில் பரிசுத்தம் அடைவோம், மறுமையில் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக இருப்போம். ஒருவேளை அவரோட ஆளுகையின் கீழே நான் வரமாட்டேன், பாவத்திற்கு அடிமைகளாக இருப்பேன்னா அதே இதில் அடுத்து சொல்லியிருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன நான் பாவம் செய்கிறேன், சாகாமல் உசுரோட தானே இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆவிக்குரிய மரணம் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே இருக்கும். முடிவில் அந்த 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் அவங்களுக்காக வைக்கப்பட்டிருக்க. ஒருபோதும் பாவத்துக்கு அடிமைகளாக நம்ம மாறிடவே கூடாது. பாவம் வந்தால் உடனே உணர்வடைந்து தேவனிடத்தில் திரும்புகிறவர்களாக இருக்கிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த பாவத்தின் மரணத்துக்கு, அந்த 2ஆம் மரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? தப்புவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். எதை செலக்ட் பண்ணுறோன்றதை ஆண்டவர் நம்ம கையில் தான் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் பரிசுத்தமாகுதலை விரும்பி தேவனுக்கு அடிமைகளாக இருந்தீங்கன்னா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வீங்க. பாவத்துக்கு அடிமையானீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆத்தும மரணம் உங்களுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கும். முடிவில் அந்த 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த கடலில் தள்ளப்படுவோம். ரெண்டையுமே உங்களுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் தேவனோட ஆளுகையின் கீழே இருக்க போகிறீங்களா, பிசாசானவருடைய ஆளுகையின் கீழே இருக்க போகிறீங்களா? ஒருவேளை நீங்கள் எந்த ஆளுகையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும், பாரம் உங்களை அழுத்தி நீங்கள் அடுத்த நிலைமைக்கு போகாமல், ஜெபிக்க முடியாமல், துதிக்க முடியாமல்,
தேவ சமூகத்துக்கு போகும்போது பாரம் உங்களை நெருக்கிறதுனால நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கலாம், நான் நினைக்கிறேன் என் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன். அது ஒரு பிசாசனுடைய தந்திரம் என்பதை நீங்கள் உணர்ந்து அதிலிருந்து வெளியே வர பார்க்கணும். பாவமும் என்னை மேற்கொள்ளக்கூடாது, பாரமும் என்னை மேற்கொள்ளக்கூடாது. இந்த ரெண்டுலையும் நீங்கள் உறுதியாக இருந்து பிசாசானவனுடைய ஆளுகையின் கீழே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, போகவே மாட்டீங்க. இந்த வேலையில் அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை ஆளுகை செய்வாராக. ஆண்டவரே இசப்பா, இந்த வேலையில் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே, நாங்கள் எங்களை உங்கள் ஆளுகைக்கு கீழே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களை இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களை ஆளுகை செய்யக்கூடாதுப்பா. எங்களையே அறியாமல் பல வேளையில் நாங்கள் பாவம் செஞ்சு பிசாசானவனுடைய ஆளுகையின் கீழே போயிருக்கிற நாட்கள் உண்டு. நீர் எங்களை மீட்டு இருக்கிறீர். உம்முடைய ரத்தத்தை எங்கள் மேலே ஆண்டவரே நீங்கள் தெளித்து ஆண்டவரே நீங்கள் எங்களை சுத்திகரிச்சிருக்கிறீங்கப்பா. உம்முடைய ரத்தத்தினால நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, மனுஷருக்கு அடிமையாகாதிருங்கள்னு சொல்லியிருக்கிறதுப்பா. நாங்கள் ஒருபோதும் பாவத்திற்கு அடிமைகளாய் மனிதர்களுக்கு அடிமைகளாக நாங்கள் போயிடக்கூடாதப்பா. எங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பாவத்தினால் மாத்திரம் அடிமைத்தனம் இல்லைப்பா, பாரமும் எங்களை ஒரு சில வேலைகளை அடைத்து வச்சிருது, பாரமும் எங்களை அடிமைப்படுத்திடுதப்பா. ஆண்டவரே, இது பிசாசானவனுடைய தந்திரம் என்பதை உணர்ந்து உம்மிடத்தில் நெருங்கி சேருகிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இளைய குமாரன் ஆண்டவரே பாவம் செய்தார், ஆனாலும் தேவனிடத்தில் தகப்பனிடத்திற்கு போவேன்னு அவர் உங்களிடத்தில் வந்ததோ அவருக்கு உடனே மன்னிப்பை நீங்கள் தந்தீங்களேப்பா. அதே போல் ஆண்டவரே, பாவம் எங்களை அடிமைப்படுத்தி இருந்தாலும் பாரம் எங்களை அடிமைப்படுத்தி இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உங்களிடத்துக்கு நாங்கள் வரும்போது இளையகுமாரன் எழுந்து தகப்பனிடத்திற்கு வந்தபோது அவன் அடிமையாக தகப்பன் இளையகுமாரனை பார்க்கலன்னு அந்த வேத பகுதியில் சொல்லியிருக்கு. நாங்கள் அடிமைப்பட்டிருந்தாலும் நீங்கள் எங்களை அடிமைகளாக பார்க்கறது இல்லைப்பா. எங்களை நீங்கள் விடுதலையாக்கி உங்களுடைய பிள்ளைகளாக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை இந்த உலகத்தின் காரியங்கள் அடைச்சி போடக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் எங்களை விடுதலையாக்குங்கப்பா, நீங்கள் எங்களை விடுதலையாக்குங்கப்பா. உம்மிடத்தில் நாங்கள் வர்றோம்ப்பா. உம்மிடத்தில் எங்களுடைய பாரங்கள் எல்லாம் நாங்கள் அறிக்கை செய்கிறோம்ப்பா. உம்மிடத்தில் எங்களுடைய குறைகள் எல்லாம் நாங்கள் அறிக்கை செய்கிறோம்ப்பா. நீர் எங்களை விடுவிக்க நல்லவராக இருக்கிறீங்க. இந்த பாரத்தில் இருந்தும் இந்த பாவத்தில் இருந்தும் எங்களை விடுவிக்க நீர் நல்லவராக இருக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள பாவம் இருந்தாலும் பாரம் இருந்தாலும் எது உங்களை அடைச்சி வச்சிருந்தாலும் இது பிசாசானவனுடைய கிரியை என்பதை உணர்ந்து இந்த வேலையில் இதிலிருந்து என்னை விடுதலையாக்குங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வேலையிலே ஆண்டவர் விடுதலையாக்க அவர் நல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாய்களை திறந்து நீங்கள் கேளுங்க. இந்த பாவத்தை என்னால் விட முடியலப்பா. சிம்சோனை போல ஒவ்வொரு நாளும் அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கு. இதிலிருந்து நான் வெளியே வரணும்னு விரும்புகிறேன். நான் விரும்பி பாவத்தை செய்யலை, விரும்பி நான் எதையும் செய்யலப்பா. ஆனால் அது என்னை அடிமைப்படுத்திகிட்டே இருக்கு. என்னால் அதிலிருந்து வெளியே வர முடியல. இந்த இளையகுமாரனும் அடிமைப்பட்டு தான் போயிருந்தான். ஆனால் தகப்பனிடத்தில் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு விடுதலை தகப்பன் தந்தாரே. நாங்களும் பரம தகப்பனாகி உம்மிடத்தில் வருகிறோம்ப்பா. பாவத்திலிருந்து விடுதலை தர உம்மால மாத்திரம்தான்ப்பா முடியும். பாவத்திலிருந்து விடுதலை தர உங்களால் தான்ப்பா கூடும். நாங்கள் விசுவாசித்தவர்களாக உம்மிடத்தில் கேட்குறோம்ப்பா. நீங்கள் எங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. உங்களுக்கு விடுதலை வேணும்னா நீங்கள் தான் கேட்கணும். எனக்கு விடுதலை வேணும்னா நான் தான் கேட்கணும். நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களை விடுவிக்க நல்லவராக இருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் நீங்கள் விண்ணப்பமாக ஏறிடுங்க. இந்த வேலையில் பாவம் பாரம் இது எல்லாத்தையும் ஆண்டவர் நீக்கி அவருடைய ஆளுகையின் கீழே உங்களையும் என்னையும் கொண்டு வந்துட்டார்னா அந்த பரிசுத்தமாகுதல் நமக்காக கிடைக்கிறதான பலன்னு சொல்லியிருக்கு. அந்த நித்திய ஜீவன் நமக்கு பலனாக கிடைக்கும்னு வேதம் சொல்லியிருக்கு. இந்த பரிசுத்தமாகுதலையும் நித்திய ஜீவனையும் நீங்களும் நானும் பெறணும்னா அவருக்கு அடிமைகளாக இருந்தால்தான் பெற முடியும். அவருடைய ஆளுகையின் கீழே இருந்தால் தான் இது ரெண்டையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். மனுஷர்களுக்கு அடிமைகளாக இருந்தால் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தால் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வேளையில் நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆளுகையின் கீழே நான் வர விரும்புகிறேன்ப்பா. உம்முடைய ஆளுகையின் கீழே நான் வர விரும்புகிறேன்ப்பா. என்னை நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பரிசுத்தமாகுதலை ஒவ்வொரு நாளும் நான் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. ஒவ்வொரு நாளும் நான் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு நான் அடிமையாக ஒப்பு கொடுத்தா ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள பரிசுத்தமாகுதல் உண்டாயிட்டே இருக்கும்ப்பா. நான் அதற்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இந்த வேலையில் ஆளுகை செய்யணும்னு ஆண்டவரை பார்த்து நீங்கள் கேளுங்க. என்னை ஆளுகை செய்யுங்கப்பா. என்னுடைய சரீரம் முழுவதையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. என்னுடைய ஆவி ஆத்மாவை நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பான்னு நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே,
உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசினார். நாம் தேவனால் முழுவதுமாய் ஆளுகை செய்யப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படும்போது நாம் தேவனுடைய பரிசுத்தத்தையும் பரிசுத்தத்தின் நிமித்தமாய் தேவனுடைய நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய நாட்கள் வீணாய் போகாதபடிக்கு நம்முடைய ஜீவியத்தை தேவனுக்காக அவருடைய வருகைக்காக ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றும்படியாய் ஆண்டவன் நம்மோடு பேசியிருக்கிறார். இதுக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 மகிமையான பரலோக பிதாவே, மகிழ்ச்சி நிறைந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் இந்த ஆராதனை வேளையிலே தகப்பனே உம்மை துதித்து உம்மை ஆராதித்து நாமத்தை உயர்த்த அன்று நீர் பாராட்டு நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்ய எங்களை திருச்சபையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். தேவனுடைய நாமம் எங்களிலே மகிமைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் அதன்படி வாழ்ந்து உன் நாமத்தை உயர்த்த உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல வார்த்தை மறாது. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் அந்யோன்ய ஐக்கியமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருந்து தேவன் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா.